காந்தி ஜெயந்தியை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நவீன 4D தொழில்நுட்ப திரைகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதி மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளது. இந்திய குடியரசுத் தலைவர்களின் வாழ்க்கை மற்றும் பணிகள் குறித்த தகவல்களை புதிய தொழில்நுட்பத்துடன் கூறும் புத்தம் புதிய அருங்காட்சியகம் இது. பதிமூன்று குடியரசுத் தலைவர்களுக்கும் தனித்தனி சாளரங்கள் அமைக்கப்பட்டு அவர்களின் வாழ்க்கை முறையை விளக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தின் பெருமைக்குரிய பெருமகன் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அணிந்த ஆடை, படித்த புத்தகங்கள், அவர் பயன்படுத்திய வீணை உள்ளிட்ட பொருட்களும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. திரையில் ஹோலோகிராபிக் தொழில்நுட்பம் கொண்ட ஒளி காட்சிகளுக்கு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தின் மூலம் பார்வையாளர்கள் குடியரசுத் தலைவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு தனி அறையில் வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தின் மூலம் மகாத்மா காந்தியுடன் நடப்பது போன்ற அனுபவத்தை தருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மின்னணு புத்தகங்கள் மூலமாக பார்வையாளர்கள் பல்வேறு தகவல்களை பெறும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. This museum is very special and unique. It's a symbol of India's democracy, unity. It has the story of the Rashtrapati Bhavan, the story of drafting of the Constitution. There are so many things which have a virtual reality element in them, holographic projections. There is a particular area dedicated only to children's activities, and online booking is already underway. And this museum will open for the public on 2nd October. The timings are 9 to 4 and it will be closed on Mondays. There is a very good response for the public. Booking is already on and we hope we will have many more visitors. தரைத்தளத்திற்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கும் இந்தியாவின் முதல் அருங்காட்சியகம் என்ற பெருமையை இந்த அருங்காட்சியகம் பெற்றிருக்கிறது. இந்த அருங்காட்சியகம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையில் மக்களின் பார்வைக்காக திறந்திருக்கும். அன்னை தெரேசா கிரசன்ட் சாலையில் உள்ள 30ஆம் வாயில் வழியாக பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவர். இந்த அருங்காட்சியக நுழைவுச் சீட்டுகள் இணையம் மூலம் மட்டுமே பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.